நாம் எல்லோரும் அறிந்த ஒன்று, கழுகு ஈகிள் என்பது பறவைகளில் மிகவும் வலிமையானதும் திறமையானதும் ஆகும். அது விண்ணை வென்ற வல்லமையை கொண்டது. மற்ற எல்லா பறவைகளும் ஒரு உயரத்திற்கு மட்டுமே பறக்க முடியும். ஆனால் கழுகு மட்டும் மேகங்களை தாண்டி உயர பறக்கும். இதே போல மனித வாழ்க்கையிலும் பல தடைகள், சவால்கள் வரலாம். ஆனால் முயற்சியோடு, நம்பிக்கையோடு செயல்பட்டால் நாம் எந்த உயரத்தையும் அடைய முடியும். கழுகு ஒரு விஷயம் செய்யும். அது சூழ்நிலையை காத்திருக்காது. அதை சந்திக்க தயாராக இருக்கும். பெரும் புயல்கள் வந்தாலும் அது அதன் சிறகுகளை விரித்து அந்த காற்றை சாதகமாக மாற்றும். அதேபோல் மனிதனும் வாழ்க்கையின் புயல்களை எதிர்கொண்டு வெற்றிக்கு பறக்க வேண்டும். முயற்சி செய்யாமல் வெற்றி எவருக்கும் கிடையாது. அப்துல் கலாம் ஐயா சொல்வது போல, வெற்றியாளர்கள் என்பது தோல்வியை தாண்டி முயற்சி செய்தவர்கள். நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? வீழ்ந்தால் மீண்டும் எழுவது முக்கியம். தடை வந்தால் தைரியமாக எதிர்கொள்வது முக்கியம். சின்ன முயற்சிகள் தொடர்ந்தால் பெரிய வெற்றி நிச்சயம். கழுகு எப்போதும் உயரத்தில் பறக்கும். பிற பறவைகள் பூமிக்கு நெருக்கமாக பறக்கின்றன. ஆனால் கழுகு மட்டும்தான் மேகங்களை தாண்டி பறக்கும். அது வாழும் இடம் கூட மலை சிகரங்கள், பெரிய மரங்கள், பெரிய பாறைகள் அனைத்தும் உயரம் கொண்டவை. கழுகு ஒரு சிறந்த பார்வையாளர். அது வானத்தில் பறந்து கொண்டே தொலைவில் உள்ள சிறிய எலி, பாம்பு போன்றவற்றையும் பார்க்கும் திறன் கொண்டது. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது தொலைநோக்கு பார்வை. வாழ்வில் வெற்றி அடைய நம்மிடம் தெளிவான இலக்கும், அதை நோக்கி செல்லும் நெறியும் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, கழுகு தன் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் தன்னை கடுமையாக மாற்றிக்கொள்கிறது. பழைய இறகுகள், நகங்கள், கொக்கை மாற்றிக்கொள்கிறது. அது மிகவும் வலியுடைய ஒரு நிலை. ஆனால் அதை கடந்துதான் புது வாழ்வு தொடங்குகிறது. இதுவே நமக்கான வாழ்க்கை பாடம். துன்பங்களை தாண்டினாலேதான் முன்னேற்றம். அதிகமான பறவைகள் குழுவாக பறக்கும். ஆனால் கழுகு தனியாக பறக்கும். நமக்கும் சில நேரங்களில் தனியாகவே செயல்பட வேண்டி வரும். அதில் பயம் இல்லாமல் நம்மை நாமே நம்பி செயல்பட வேண்டும். முடிவாகச் சொல்வது, கழுகு போல பறப்போம், உயரங்களை நோக்கி பாய்வோம். வெற்றியும் நிச்சயமாக நம்மையே தேடி வரும். மறக்காம எமக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.